பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உங்கள் தந்தை தாயாரை மதிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தரும் நாட்டில் நீண்ட ஆயுள் வாய்ப்பதற்கு இதை செய்தல் வேண்டும். Honor your father and your mother so that you may live long in the land the Lord your God is giving you. விடுதலை பயணம் அதிகாரம் 20 வசனம் 12. தந்தைக்கும் தாயுக்கும் மதிப்பளித்தால்தான் உங்களுடைய செல்வம் பெருகும், உங்களுடைய ஆரோக்கியமும் ஆயுட்காலமும் நீடிக்கும். முதலில் பிள்ளைகளே தங்கள் பெற்றோரை மதிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி உங்கள் பெற்றோரை மதிப்பார்கள்? உங்கள் பெற்றோர் கூறும் அறிவுரையை பிள்ளைகளே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் உங்கள் பெற்றோரின் சொல்லை எவ்வாறு ஏற்பார்கள்? பிள்ளைகளுக்காகவே தங்கள் வாழ்நாட்களை, தாங்கள் சம்பாதித்தவற்றை, தங்களிடமுள்ள அனைத்தையும் அவர்கள் நலனுக்காகவே அளித்த பெற்றோர்களிடமிருந்து அவர்கள் அனுமதியின்றி அவர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக பெறுகின்ற சொத்துக்களும் செல்வங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையாது. உங்கள் பெற்றோர் அளிப்பதை மனநிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, அவர்களின் முழு விருப்பத்தோடு பெற்றீர்கள் என்றால் அந்த செல்வம் பெருகும், அந்த செல்வம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். உங்கள் பெற்றோரின் மகிழ்ச்சி உங்களுக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? மறைபொருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேடு சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேடு சொல்.